காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கடைசியாக கேட்கறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் கேட்கல. ஸோ அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லை. அதே போல காதல் அப்படியும் இல்லை. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் திரு கிரீஷ் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவருக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006 காங்கிரஸ் இல்லாமல் திமுக அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்னைக்கு காங்கிரஸ் இல்லை என்றால் 30 தொகுதி கூட தாண்டி இருக்காது. இதே நிலைமை தான் இன்னைக்கு திமுகவுக்கு இப்போயும் இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். அதனால திமுக கண்டிப்பாக கலைஞரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பற்றி பேசுறதுக்கோ இல்லை அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில் தலைவரிடம் ஏதாவது இருந்தால் எங்கள் தலைவர் வழியாக சொல்லும்போது காங்கிரஸ் வழக்கை காவல்துறை அழிவார்கள் அங்கீகரிச்சு வராங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. என்னன்னா காங்கிரஸ் என்னைக்கு எப்பவுமே ஒரு நேச்சுரல் பார்ட் தான். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புகிற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சியினால தான் இந்தியாவில் இன்றைக்கும் ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ணுற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்போவும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கடைசியாக கேட்கறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் கேட்கல. ஸோ அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலர் தளபதி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லி தான் ஏற்படுத்திருக்கணும். இல்லாட்டி நேரம் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி திரு ராஜகண்ணப்பன் மீதோ இல்லை தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமாக பேசுனதுனால தான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் அது சம்பந்தமாக எந்த நான் கருத்தும் தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியாக அறிவிக்கப்படும். கூட்டணிக்கு காங்கிரஸ் இல்லை அது மக்களும் எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய தலைவர் எப்படியோ அது முடிவு பண்ணுவாங்க. அது பின்னாடி காலம் இருக்குது, நிறைய காலம் இருக்குது. இல்லை அதாவது திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்த பெரிய பயத்தில் தான் எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேமுதிகவை சேர்த்ததுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேமுதிக எந்த காலத்துலேயாவது திமுகவோட சேர்த்ததுன்னு யாராவது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோமா? ஸோ அந்த மாதிரி திமுக ஒவ்வொரு நாளும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, சர்வேயை பார்க்குறாங்க. அடுத்த நாள் யாரு கிடைச்சாலும் உள்ள கூட்டணி சேர்க்குறாங்க. ஒரு வருஷமா முதல்வர் சொல்லிட்டு இருந்தது என்ன, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஏன்னா எல்லா 5000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பவும் தேமுதிக கட்சியை சேர்த்திருக்கிறார். எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு யாரு எந்த தலைவர் அந்த வழியை நடந்து போனாலும் கூப்பிட்டு கட்சியில் சேர்க்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சிச்சு. அவங்களுடைய கட்சியின் நிலவரம் என்ன களத்தில் இருக்குன்னு தெரியுது. எவ்வளோ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. எல்லா தரப்பு மக்களிடமும் இன்னைக்கு திமுக இருக்கிற எதிர்ப்பு தெரியுது. அதனால கண்டிப்பாக திமுக என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த தேர்தல் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.